இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் நம்ம தலையோட குட் பேட் அக்லி. என்னப்பா இது ராத்திரி 2 மணிக்கே கலை கட்டுது. தலைவர் படம்னா உசுரே கொடுக்குறானுங்க. படத்தோட கதை என்ன, நம்ம தலை வந்து பெரிய கேங்ஸ்டரா இருப்பாரு. அவர் வந்து அவரோட ஃபேமிலிக்காக அந்த கேங்ஸ்டர் தொழிலாம் விட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிடும்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிடுவாரு. சரண்டர் ஆகி ஒரு 14 வருஷம் கரெக்டாக ஜெயிலுக்குள்ள இருப்பாரு. கரெக்டாக அவர் ரிலீஸ் ஆகிற டைம் என்ன ஆகும்னா, அவரோட பையன் வந்து ஒரு கேங்ஸ்டர் டீம் வந்து ஒரு மர்டர் கேஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. உடனே வெளில வர நம்ம தலை வந்து அந்த பொங்கி எழுந்துருவார். அப்படியே பொங்கி எழுந்து நம்ம பையனை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்ற நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் காப்பாத்தினாரா இல்லாட்டா கேங்ஸ்டர் ஆனாரா அப்படிங்கிறதான் படத்தோட கதை. எல்லா படத்துலயும் அதான் வரும். படத்தோட ரெஃபரன்ஸ் கேட்க பேர்ல அவர் உட்கார்ந்தா பில்லாஜித்து, நின்னா விநாயக் மாதேவி, நடந்தா வேதாவா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரெஃபரன்ஸ் வச்சு ஆடியன்ஸ் மொத்தமா டயர்டாக்கி முடிச்சு விட்டானுங்க. ஆமா, 2 பேரும் ஒன்னா போய் தானே படையப்பா படம் பார்த்தோம். அப்பவே அது என் கதை சொல்லி புழுவுனேன். இப்ப லேட்டஸ்டா டிவில படம் போட்டவன கிராமத்து ஸ்டைல உல்டா பண்ணி சொல்றியா? சொந்தமா நீ ஒரு கதையும் பண்ண போறது இல்ல. லாஸ்ட் அந்த விவேகம் படத்துல வந்து விவேக் ஒபராய் வந்து அஜித்துக்கு ரொம்ப பில்டப் கொடுப்பாரு தெரியுமா. ஏகே வந்து ஓடி ஒளிகிற ஆள்ல தேடி அடிக்கிற ஆளு, அவன் நடப்பான் பாரு, மிதிப்பான் பாரு, முறப்பான் பாருன்ட்டு இஷ்டத்துக்கு எல்லாம் கடிச்சு பில்டப் எடுத்து வரலாம். அந்த படத்துல வந்து விவேக் ஒபராய் மட்டும் தான் பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த படத்துல வந்து எல்லா டிக்கெட்டும் ஏகேக்கு பில்டப் தான். நம்ம பிரபு, ரெடின் கிங்ஸ்லி, யோகி பாபு, பிரசன்னா எல்லாருமே ஃபுல்லா பில்டப் தான். ஏகே ஒரு ரெட் டிராகன், அவன் நடந்தா தீப்பொறி பறக்கும், எரிமலை வெடிக்குண்டு இஷ்டத்துக்கு பேசி பேசி ஆடியன்ஸை மொத்தமா முடிச்சு விட்டானுங்க. இப்ப ஜீவா எதுக்கு நிக்கிறான் சொல்லு? தெரியல. அன்பு அடிக்க முடியாம போச்சுங்கிற கோபம். இப்ப பாரு, அவன் சட்டப்பையை பிச்சுக்குவான். எதுக்கு? ஜீவா பணக்காரன்டா, அவன் கோபத்தை இப்படித்தான் காட்டுவான். படத்துல நம்ம தலையும் சும்மா இருக்க மாட்டாரு. படத்துல ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே அசந்து போற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாருங்க. ஏதாச்சும் கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சம்மந்தமே இல்லாம தம்மை எனக்காக விட்டேன், தண்ணியை வந்து என் பொண்டாட்டிக்காக விட்டேன், வயலன்ஸ் வந்து என் பையனுக்காக விட்டேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுவாரு. நாம ஒண்ணு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அசந்து போற மாதிரி ஒரு பதில் வச்சிருப்பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு ஆடியன்ஸ்லாம் சிலுத்து போய் சிலரைய விட்டோம். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ பிலாசபி. படத்துல டைலாக்ஸ்லாம் யார் எழுதி கொடுத்தான்னு தெரியல, பங்கமா இருக்கும். எப்படின்னா, டெத் வந்தாலும் கெத்த விடக்கூடாது, வேற கேங்ஸ்டர் போட்டு வந்து இப்போ என்ன பண்ண போறோம் யாராச்சும் கேட்டாங்கன்னா கூத்தடிக்க போறோம், இப்படி டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நங்கூரம் பாய்ச்சின மாதிரி இருக்கும். ஷவர்ல குளிக்கிறவன் பவர் இருக்காது, நான் ரிவர்ல குளிக்கிறவன் பவர் பாக்குறியா? சரி, படத்துல இவனுங்க தான் அப்படி இருக்கானுங்க, வில்லன் கேரக்டராச்சும் செமையா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு உட்காந்தோம்னு வச்சுக்கோங்களேன். படத்துல வில்லனா ஜாக்கி ஷெராஃபும் அர்ஜுன் தாஸும் நடிச்சிருப்பாங்க. ஜாக்கி ஷெராஃப் தான் அந்த கேங் லீடருக்கு எல்லாத்துக்குமே ஹெட்டே அவர் தான். ஆனா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, அவருக்கு வந்து டாக்டர் வந்து டெய்லி ஒரு 6 மணி நேரம் சிரிக்கணும்னு சொல்லியிருப்பாங்களாம். அதனால எப்பவுமே லாஃபிங் கேஸை கையில் வச்சிருப்பான். ஏதாச்சும் இங்கே படமே காண்டில் போய்கிட்டு இருக்கும், இவன் உட்காந்துட்டு லாஃபிங் கேஸை எடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது அவன் சிரிக்கும் போது நமக்கு அப்படியே பிபி ஏறும். அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ண அவன் சிரிக்கிறான். ஏய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. படத்துல திரிஷா வந்து நம்ம தலையோட ஒய்ஃபா வருவாங்க. கேங்ஸ்டர் படத்துல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். நீ வந்து கேங்ஸ்டர் ஆகக்கூடாது, நீ வந்து ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேங்ஸ்டர் ஆக விடாமலே இருப்பாங்க. கடைசி கிளைமேக்ஸ்ல என்ன ஆகும், வழக்கம் போல தான். பொங்கியல் மனோகரா, நீ வந்து இனிமே கேங்ஸ்டராக தான் இருக்கணும், பையனை எப்படியாச்சும் காப்பாத்து, போ ரெட் டிராகன் அப்படின்னு இஷ்டத்துக்கு உசுபேத்தி விடுறது. இவரும் படத்துல அப்படியே டைலாக் இருக்கும், இருடா வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்புவாரு. பங்கம். என் கன்னத்தில் அறைந்து நம் பரம்பரையை கலங்கப்படுத்தி விட்டான். ஐயோ, அவமானம் அவமானம். பொறுத்தது போது மகனே, பொங்கி எழு, எங்கே உன் உடைவாள்? நீதிபதி எங்களை பார்த்து பரிதாபப்பட்டார். படத்துல ஃபுல்லாவே ரெஃபரன்ஸ் தான். பில்லா, மங்காத்தா, அட்டகாசம், ஆரம்பம்னு சொல்லிட்டு எல்லா படத்துல உள்ள சீனையும் அப்படி லைட்டா தொட்டு விட்டுருப்பானுங்க. இதுல பழைய பாட்டே ஒரு 3 பாட்டு இருக்கும். வேற இந்த ஒத்தருவா வந்தாரன், வேற இளமை இதோ, வேற தொட்டு தொட்டு பேசும் சுல்தானு சொல்லிட்டு ஒரு 3 பாட்டு பழைய பாட்டு வச்சிருப்பானுங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பழைய ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லைன்னா தலை வழக்கமா வச்சிருப்பாரு தெரியுமா ஒரு டைலாக், என் முதுகுல குத்திட்டானுங்க அப்படின்ட்டு. அந்த டைலாக் மட்டும் இல்லை. நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க. அதுல கிளைமேக்ஸ்ல வந்துட்டு நம்ம தலை வந்து அவரோட பையனை காப்பாத்திடுவாரு. எப்படின்னா, நம்ம அர்ஜுன் தாஸ் வந்து போலீஸ்ட பிடிச்சி கொடுத்துட்டு அவர் பையனை வந்து ரிலீஸ் பண்ண வச்சுருவாரு. லாஸ்டா அவர் பையன் வந்து தலையை பார்த்துட்டு அம்மா ஓடி வந்து ஐ லவ் யூ அப்பான்னு ஒரு டைலாக் அடிப்பா இருப்பாங்க. முடிஞ்சு. மாமா, தாத்தா பொண்டாட்டி ஞாபகத்துல அழறாங்க, இவர பாட்டி ஞாபகத்துல அழறாங்க, நீங்க அழறீங்க. நான் எதுக்கு அழறேன்னு சொன்னா இந்த வீட்டுல யார் நம்புறாங்க? மொத்தத்தில் படம் அப்படின்னா ஒரு படத்துல வந்து ரெஃபரன்ஸ் வைக்கலாம், ஆனா ரெஃபரன்ஸே படமா எடுத்து வச்சிருக்குது இவனுங்க மட்டும்தான். இந்த படத்தை பார்க்கும்போது விடாமுயற்சி பரவாயில்லன்னு நினைக்க வச்சுட்டானுங்க. நம்மளோட ரேட்டிங் 2.5 out of 5.